வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம் மிகுந்த வருத்தத்தை அளித்தது, கண்டிக்கத்தக்கது. அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளை நாம எழுப்ப வேண்டியிருக்கு. ஆனா அதுக்கு நான் கடைசியில வரேன். இந்த விஷயத்த அரசியலாக்க கூடாது. இந்த விஷயத்த ஒரு சிஸ்டமிக் இஷ்யூவா பார்க்கணும். இது சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுது, இதற்கு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பலமுறை நான் பேசியிருக்கேன். இந்த சமூகம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த சமூகத்துல அரசியல்வாதிகளும் அடக்கம். இந்த சமூகத்துல இருக்கிறவங்க தான் அரசு பதவியில இருக்கிறாங்க. இந்த சமூகத்துல இருக்கிறவங்க தான் காவல்துறையில இருக்கிறாங்க. இந்த சமூகத்துல இருக்கிறது தான் அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் இதுக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இது வெறும் ஒரு இவெண்ட் இல்ல, இஷ்யூன்னு பார்க்காம இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படி செயல்படுது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இது அரசியல் பண்ணி மடை மாற்றுவோம். இங்க மாணவர்களுக்கு தேவையான விஷயத்த நாங்க பேச மாட்டோம். இத அரசியலாக்கி அதுல என்ன ஆதாயம் பார்க்கலாம் அப்படின்னு அல்பமா நாங்க பேசுவோம் அப்படின்னு நினைச்சு சில அரசியல்வாதிகள் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டோம்னா சரி இவங்கள 4 கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சு. இங்க முக்கியமா களத்துல இறங்கி இந்த இஷ்யூவை ஊதி பெருசாக்கி இதுல அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய 2 பெரிய கட்சிகள்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாஜக, இன்னொன்னு அதிமுக. முதல்ல பாஜகவோடு வருவோம். பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ரொம்ப அப்படியே இமோஷனலா இன்னைக்கு ஒரு பிரஸ் இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்படியே வாழ்க்கையோடைய விளிம்புக்கே விரக்திக்கே இவளை இந்த இன்சிடென்ட் தள்ளிட்டா மாதிரியும் வெக்கமா இருக்கு சார், ஏண்டா அரசியல்ல இருக்கிறோங்கிற அளவுக்கு எனக்கு வேதனையா இருக்கு சார் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரஸ் மீட்ல நல்லாவே நடிச்சாரு. ஆனா இந்த அறச்சீற்றமோ இந்த வெட்கமோ ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது உங்களுக்கு வரமாட்டேங்குது? அப்ப என்ன உங்க மானம் ரோஷமும் டீ குடிக்க போச்சா? பில்கிஸ் பானு வழக்குல 11 குற்றவாளிகளை இவர்கள் சன்ஸ்காரிகள், உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள், அதனால இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணாங்களே, அப்ப ஏன் வாய மூடிட்டு பேசாம இருந்தீங்க? உன்னாவுல குல்தீப் சிங் செங்கார் அப்படின்னு பிஜேபி எம்எல்ஏ அந்த பெண்ணை மானபங்கப்படுத்ததுன்னு மட்டும் இல்லாம அந்த மைனர் பெண்ணு அந்த பெண்ணுடைய உறவினர்களை கொலை செஞ்சு அவ்வளவு தூரம் அட்ராசிட்டி பண்ணா. கடைசியில எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து களத்துல இறங்கி போராடினதுக்கு அப்புறம் தான் அவர் கைதே செய்யப்பட்டார். இனி கன்விக்ட் ஆகி உள்ள இருக்கிறான். அப்பெல்லாம் ஏன் இந்த அண்ணாமலை வாயை திறக்கல? ஹத்ராஸ்ல பெற்றோருடைய கண்ணுல கூட காட்டாம அவசர அவசரமா அரசாங்கமும் போலீசாரும் சேர்ந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை கிரிமேட் பண்ணாங்க. இதை பற்றி செய்தி சேகரிக்க கேரளால இப்ப சிந்திக் காப்பான தூக்கி 2 வருஷம் எந்த காரணமும் இல்லாம உள்ள வச்சாங்க. அப்பெல்லாம் ஏன் அண்ணாமலை துடிக்குது புஜம் அப்படின்னு வரல களத்துக்கு? இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போலாம். கத்துவால ஆசிஃபா பானுன்னு அந்த பொண்ணு கோவில் கருவறைக்குள்ள வச்சு 4 மிருகங்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுது. அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு 2 பிஜேபி எம்பிக்கள் வெக்கமே இல்லாம ராலி எடுத்து போராட்டம் பண்ணாங்க. மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தி நடுரோட்ல இழுத்துட்டு போறாங்க. இந்த வீடியோ வெளியில வராம பாத்துக்கிச்சு பாஜக. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறம் மே மாசம் வீடியோ வெளியில வருது. பிப்ரவரி நடந்த சம்பவம் மே மாசம் தான் வெளியே வருது. அப்போ பாஜகவுடைய அங்க இருக்கக்கூடிய மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படிதான் தினமும் நடக்குது, ஏதோ ஒரு இன்சிடென்ட தூக்கிட்டு ஏன் எல்லாரும் இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படின்னு கேட்டாரு. இன்னமும் 2 வருஷம் ஆச்சு மணிப்பூர் எரிஞ்சிட்டு இருக்கு. மணிப்பூரை போய் பாக்குறதுக்கு நரேந்திர மோடிக்கு வக்கில்ல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் ரோஷம் மானம் எல்லாம் வராது. கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் உங்களுக்கு வெக்கப்பட மாட்டீங்க. நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள், பாஜகவை சேர்ந்த சிட்டிங் எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் பாலியல் வன்கொடுமை செய்யறாருன்னு நேரா மோடி வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நியாயம் கிடைச்சதா? இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எம்பி பதவியில இருந்தாலும் அந்த ஆளை தூக்குனீங்களா? 10 நாள் முன்னாலங்க ஐஐடி பிஹெச்யூ பரேலியன்ல நடந்த சம்பவம். கேம்பஸ்குள்ள 3 பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் ஐடி விங்ல இருக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. 10 நாள் முன்னால பெயில்ல வந்த அந்த 3 பொறுக்கி நாய்களையும் மாலை போட்டு வரவேற்கிறாங்க. ஏன் நேத்து கர்நாடகால பாஜகவை சேர்ந்த சிடி ரவி எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணை ரொம்ப தரைக்குறவா பேசிட்டாரு அப்படிங்கறதுக்காக அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ள போயிட்டு வெளியில வந்தா மாலை போட்டு வரவேற்று கூட்டிட்டு வருது இந்த கூட்டம்.
உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பெண்களை பத்தியும் பெண்கள் பாதுகாப்பை பத்தியும் நீங்களாம் பேசுறீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. மத்த மாநிலங்கள்ல நடந்த விஷயம் இங்க தமிழ்நாட்டுல நடந்துச்சே, அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்தீங்களே. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதிக்காக ஏன் பேசல? கலாக்ஷேத்ரால அவ்வளவு தூரம் நடந்துச்சே, அப்பெல்லாம் ஏன் வாய மூடிட்டு பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? உங்க கட்சியை சேர்ந்த காயத்ரி ரகுராம் எவ்வளவு தூரம் வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? உங்க கட்சியை சேர்ந்த பெண் தலைவர்களை மேடையிலேயே வச்சு பாலியல் சிண்டர் பண்றான். உங்க கட்சியை சேர்ந்த கே டி ராகவன், நீங்க இருக்கிற மாநில தலைவரா இருக்கக்கூடிய உங்க கட்சியை சேர்ந்த கே டி ராகவன் பெண்களை ஆன்லைன்ல செக்ஷுவல் அபியூஸ் பண்றாரு. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்பெல்லாம் ஏன் உங்களுக்கு வெக்கம் வரல? எதிர்கட்சிகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு வெக்கம் எல்லாம் வருமா? இதே கேள்வியை பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை கேட்கிறேன். உங்க கட்சியை சேர்ந்த ஆண்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அவங்க எதிர்த்து கேள்வி கேட்க முதுகெலும் இல்லாம வாய் மூடிட்டு பேசாம இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பிரஸ் மீட்ல பேசுறாரு அண்ணாமலை, வெக்கமா இருக்கு. வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க, கேட்டா இந்த வரி வரல அந்த வரி வரல. ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? அது என்ன நாகரிகம் அது பிரஸ் மீட்ல? சரி, நாங்க கேக்குறோம், என்ன பட்டு ரத்தம் வேர்வை உழைச்சு சிந்தி உங்களுக்கு நாங்க வரி கட்டணும்? அத்தியாவசிய தேவைக்கும் அவசிய தேவைக்கும் உங்ககிட்ட நாங்க கையேந்தி நிக்கிறோம். எந்த பாப்கார்ன்ல ஆரம்பிச்சு போடுற உடை வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி போட்டு எங்களை உறிஞ்சி எடுக்கிறீங்க. எங்களுக்கும் பேச தெரியும், ஆனா நாகரிகம் கருதி பேசாம இருக்கிறோம். இவர் பெரிய ஐபிஎஸ் ஆபீசர்ங்கறாங்களே, என்ன எளவு ஐபிஎஸ் படிச்சா இந்த ஆளு? நீங்க இந்த கேஸ ஹேண்டில் பண்ணிருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு. அதுக்கு இந்த ஆளு சொல்றாரு, நானா இருந்தா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். உனக்கு ஏதாவது அடிப்படை அறிவு இருக்கா? சாரி யாரு சாரி யாரு அப்படின்னு ஆர்வமா கேக்குறீங்கல்ல, அந்த சாரி யாருன்னு தெரியணும்னா இவனை உயிரோட வச்சு விசாரிச்சாதானே தெரியும். டொப்புன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தா எப்படி விசாரிப்பீங்க? சாரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல காட்டுற ஆர்வம் இருக்குல்ல, அதுல 1% ஆவது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கணும், இனிமேல் இந்த மாதிரி பாதிப்புகள் வராம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதுல இதுல 1% அக்கறை காமிச்சிருந்தீங்கன்னா உங்களோட அரசியலை பாராட்டியிருப்பேன். இது எல்லாத்தையும் ஒரு உச்சபட்ச காமெடி இந்த முட்டாள் எக்ஸ் ஐபிஎஸ் என்ன பண்றாரு தெரியுமா? நாளை காலையில 10 மணிக்கு அவர் வீட்டு வாசல்ல நின்னு அவரை வந்து சாட்டையால அடிச்சு போறான். திமுக ஆட்சியில இருந்து இறக்குற வரைக்கும் கால்ல செருப்பே போட மாட்டாராம். 48 நாள் விரதம் இருந்து எல்லா முருகன் கோவிலுக்கும் போவாராம். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் பேசுற மாதிரி அந்த ஆளு பேசுறாரு. அரசியல் பண்றதுல காட்டுற ஆர்வத்துல கொஞ்சமாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறதுல காட்டுங்க பாப்போம். சரி, இதுங்க லட்சணம் தான் இப்படி இருக்குன்னா, அதிமுக திருமதி நிர்மலா பிரியசாமி அவர்கள் அப்படியே ஆவேசமா அடிவாயத்துல இருந்து கத்துறாங்க. இங்க என்ன ஜனநாயகமா நடக்குது? இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல ஜனநாயகமா நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சி கொடுக்கறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில போராட்டம் பண்றது எங்க ஜனநாயக உரிமை. நடந்திருப்பது மகா கிரமம். பெண்களாக எங்களுக்கு உள்ளம் துடிக்குது. நீங்க எல்லாம் அண்ணா திராவிடம் அப்படின்னு சொல்றதுக்கே வெக்கப்படணும். அண்ணா பெரியார் போன்றவர்களை கொள்கை தலைவர்களா வச்சுட்டு பேசுற பேச்சா இது? அந்த பெண்ணுக்கு நடந்தது வாழ்க்கையில வெறும் ஒரு கசப்பான அனுபவம், அவ்வளவுதான். அந்த கடந்து அந்த பெண் வந்து வாழ்க்கையில இதை மறந்து இன்னும் பல சாதனைகள் செய்யறதுக்கு நாம எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கறத யோசிக்கணுமே தவிர, இந்த மாதிரி தொடர்ந்து மானம் போச்சு, மரியாதை போச்சு, கற்பு போச்சு, வாழ்க்கை போச்சுன்னு பேசி பேசிதான் இன்னைக்கு பல பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளியிலேயே சொல்ல மாட்டேங்கிறாங்க. குற்றவாளி யாரு? திமுக காரரு. குற்றவாளி யாரு? திமுக காரரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2014 இதே நபர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் போலீஸ்காரர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு அந்த கேம்பஸ்குள்ள இதே மாதிரி மாணவிகளை அச்சுறுத்தி இருக்கிறாரு, பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு இருந்த காவல்துறை என்ன பண்ணிருக்குன்னா, வெறும் வழிப்பறி அப்படின்னு தான் அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க.
2014 யார் ஆட்சிமா? அப்ப இந்த பெண்ணின் சாபம் எடப்பாடியை சும்மா விடாது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? என்னமோ உங்க ஆட்சியில அப்படியே பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருந்த மாதிரி பேசுறீங்க. எவ்வளவு சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். பொள்ளாச்சி சம்பவம், நிர்மலா தேவின்னு ஒரு பேராசிரியர் அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு அப்படின்னு தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தோம்ல. போன வாரம் ராமேஸ்வரத்துல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற மருமகன் ராஜேஷ் கண்ணான்னு பேரு அமேசான் மூலமா 3 கேமராவை வாங்கி அங்க பெண்கள் உடை மாற்றக்கூடிய இடங்கள்ல பிக்ஸ் பண்ணி இருக்கிறான். ராமேஸ்வரத்துல குளத்துல குளிச்சுட்டு வந்து உடை மாற்றக்கூடிய பெண்களை ரகசியமாக படம் பிடிச்சு இந்த நாய் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க கேள்வி. இனிமேலும் இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது? ஆளுநரோட பிரச்சனை இருக்கு, விசி அப்பாயிண்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அடுத்தடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்களாவது நிர்வாகத்தை சரியா கவனிக்கிறாங்களா அப்படின்னு பாக்கணும்ல. இது அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும்தான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா அரசு தனியார் பள்ளிகளிலும் இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கோடம்பாக்கத்துல ஒரு பள்ளியில பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையன் பறை அடிச்சிருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவனை கூப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க, நீதான் பறை அடிக்கிறவனாச்சே, உனக்கெல்லாம் படிப்பு எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சாதிய ரீதியாகவும் பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பல இடங்கள்ல அன்பார்ச்சுனேட்லி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சேர்ந்தவங்க தான் பண்றாங்க. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியிலே நான் ஒரு டிபேட் சன் டிவி டிபேட்ல நேத்து கலந்துக்கிட்டேங்க. திமுகவை சேர்ந்தவங்க வராங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க வராங்க, மாறி மாறி குற்றம் சொல்றதுலதான் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கே தவிர இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத ஒத்த மனுஷன் பேச மாட்டேங்கிறான். 70 சிசிடிவி பத்தாதுன்னா இன்னும் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் ரெகுலரா மானிட்டர் பண்றதுக்கு டெடிகேட்டட் டீம் ஒண்ணு இருக்கணும். முதல்ல எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கிற மாதிரி லைட்ட போடுங்க. அவ்வளவு பெரிய கேம்பஸ், ரோந்துக்கு போலீஸ் ரெகுலரா டெப்ளாய் பண்ணுங்க. 11 என்ட்ரன்ஸ் இருக்குங்கிறாங்க. எல்லாரும் வந்து போகக்கூடிய ஒரு இடம். அப்ப என்ட்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸஸ் தேவைப்படுது. செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுங்க. இது போன்ற சம்பவங்கள் நடந்தா எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கறத அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கறத கத்து கொடுங்க. இதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போது இதெல்லாம் நாம பேசிட்டு இருக்கோம். அந்த நிமிஷத்துக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் அந்த நியூஸ கடந்து மத்த மீடியா எல்லாம் வேற நியூஸ்க்கு போயிட்டாங்கன்னா இவங்களும் கடந்து போயிடுது. திரும்பியும் அடுத்த நியூஸ் வரும்போதுதான் இதை பத்தி பேசுறோம். பெரியார் மண், திராவிட மாடல் அப்படின்னு வாய்க்கு வாய் நம்ம பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. பெரியார் மண்ண இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னா அதற்கு ஒவ்வொரு தமிழனும் வெட்கி தலைகுனிய வேண்டும். இல்ல இது மாதிரிதான் பேசுவோம், எப்படி ஒவ்வொரு சம்பவம் வந்தாலும் இதை எப்படி அரசியல் ரீதியா மடை மாற்றி இதுல எப்படி ஆதாயம் தேடுறதுன்னு இருப்போம். இல்லன்னா ஐயோ வாழ்க்கை போச்சு, கற்பு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு விக்டிம் பிளேம் விக்டிம் ஷேமிங்ல தான் ஈடுபடுவோம். ஆக்சுவல் இஷ்யூ என்ன, அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத அட்ரஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னே தான் இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் 1000 பெரியார் அம்பேத்கர் வந்தாலும் திருத்தவே முடியாது.